ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வறுவல். இந்த காலிஃப்ளவர வந்து கட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும், மஞ்சள் தூளும் போட்டு வெதுவெதுப்பான தண்ணீல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதான் அப்பதான் அந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால நான் அத பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம், இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் இது சில்லி பவுடர், மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் அந்த காலிஃப்ளவரோடு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். இது உள்ள குக் ஆகட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷமாக காலிஃப்ளவர் வந்து வேக வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மூடி போட வேண்டாம், இதை அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து இதுவாகணும், சுண்டணும் இந்த தண்ணியெல்லாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா செவக்க வரைக்கணும். நம்ம போட்ட எண்ணெய்லாம் வந்து வெளியில் சைடில் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா செவக்க வறுத்துட்டு அப்புறம் கொத்தமல்லி போடணும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கொத்தமல்லியை வந்து போட்டுட்டு அவ்வளோதான். இதுதான் காலிஃப்ளவர் வறுவல். பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.